நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த கதையோட கரு என்னன்றதை சொல்லிடுறேன். ஆக்சுவலா அர்ஜுன் ஒரு பையன் பீகார்ல இருந்து டெல்லிக்கு புறப்பட்டு வரான். யூபிஎஸ்சி எக்ஸாமை எப்படியாவது கிளியர் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். பேரண்ட்ஸ் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு மேற்கொண்டு கஷ்டத்தை தரக்கூடாது, நம்மளே டெல்லியில ஒரு வேலையை தேடிட்டு எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படியாவது எக்ஸாமை கிளியர் பண்ணலான்ற ஒரு முயற்சியோட வரான். ஆனா இந்த இடத்துல நிறைய கஷ்டத்தை இவன் அனுபவிச்சுட்டு இருக்கும் போது கரண் சின்ஹான்றவர் ஒரு வேலை போட்டு தராரு. இவனுமே அவருக்காக வேலை பார்க்கறான், கொஞ்சம் காசு கிடைக்குது. அது மூலியமா இவனோட எக்ஸாம்க்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சந்தியான்ற ஒரு பொண்ணை சந்திக்கிறான். அந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமா இவன் லவ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்றதுதான் மீதி கதை. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த கதையை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். இதே மாதிரி ஏற்கனவே நிறைய கதைகள் நம்ம சேனல்ல இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இந்த கதையை நம்ம முதல்ல இருந்து பார்க்கலாம். அர்ஜுன் அப்படின்ற பையனை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமத்தை சேர்ந்தவன், பீகார்ல இருக்க ஒரு கிராமத்தை சேர்ந்த பையனா இருப்பான். இவனுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு கனவு இருக்கும், எப்படியாவது யூபிஎஸ்சி எக்ஸாமை கிளியர் பண்ணும், இந்த நாட்டுக்கு சர்வீஸ் பண்ணும். ஏன்னா அந்த இடத்துக்கு நம்ம போய் ஒரு சர்வீஸ் பண்ற மாதிரி வரவே வராதுன்ற மாதிரி சின்ன வயசுல இருந்தே பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான். பையன் பெரிய பெரிய கனவுலாம் காண்றான், ஆனா அந்த அளவுக்கு நம்மளால சப்போர்ட் பண்ண முடியுமா தெரியலையேன்ற மாதிரி பேரண்ட்ஸ்மே ரொம்ப ஃபீலிங்ல இருந்திருப்பாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் இவனுக்குமே ரியாலிட்டி புரிஞ்சிருது, நம்ம பேரண்ட்ஸால பினான்சியலா அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, நம்மளோட லைஃபை நம்ம தான் பாத்துக்கணும்னு யோசிக்கிறான். அதனால டெல்லிக்கு கிளம்பி போறதுக்கு தயாராயிட்டு இருக்கான். ஆக்சுவலா அப்பா கிளம்பும் போது இவன் கிட்ட முடிஞ்ச அளவுக்கு காசெல்லாம் தராரு. இவனுமே அப்பா தரதுனால மறுக்காம அந்த காசை வாங்கிக்கிறான். இப்ப டிராவல் பண்ணி ஒரு வழியா இவனுமே டெல்லிக்கு வந்துடுறான். புது சிட்டி ரொம்ப பெருசா இருக்குல்ல, இவனுக்கு எங்க போறது, எப்படி ஆரம்பிக்கிறது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அநியாயத்துக்கு வாடகை சொல்றாங்க. இப்ப இவன் தங்கி படிக்கணும்ல, அப்படி தங்கி படிக்கலாம்னு பார்த்தா எல்லா இடத்துலயும் அநியாயத்துக்கு வாடகை சொல்றாங்க. இதை தாண்டி அங்க படிக்கிறதுக்காக நிறைய பசங்க வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டியூஷன் மாதிரிலாம் போனாதான் நீ எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ண முடியும், நார்மலா கிளியர் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம்ன்ற மாதிரி இவன் கிட்ட சொல்றாங்க. இவனை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம டியூஷனுக்குலாம் காசை செலவு பண்ண முடியாது, நம்ம கிட்ட இருக்கிறதே ரொம்ப கம்மியான காசு, அதே மாதிரி வீடும் ஒரு சின்ன லெவல் வீடு கிடைச்சா கூட போதும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். அப்படி இவன் தேடும் போது ஒரு சின்ன வீடு கிடைக்குது. அதாவது இவன் மட்டும் தான் அந்த ரூம்குள்ள படுக்கவே முடியும், அந்த அளவுக்கு தான் ஒரு வீடு கிடைக்குது. பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம இங்க இருந்தே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இதை தாண்டி இவன் ஒரு வேலைக்கு போனாதான் இவன் சாப்பாடு செலவு, தேவையான புக் வாங்குற செலவு, இதை தாண்டி எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி செலவுக்கு நமக்கு காசு தேவை. பார்ட் டைமா ஏதாவது வேலை மாதிரி பார்த்தாகணும் அப்படின்ற மாதிரி இவனுமே கிடைக்கிற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நிரந்தரமா ஒரு வேலை இவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இவன் ஒரு வீட்டுக்குள்ள உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கான் பாத்தீங்களா. இதெல்லாம் கரண் சிங்கா அப்படின்ற ஒரு நபர் பாக்குறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, நல்ல லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பையன் பரவாயில்லையே, கடுமையா உழைக்கிறானே அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுது. வேலை தேடிட்டு இருக்கிறதும் அந்த கரண் சிங்காக்கு தெரிய வருது. அவரை பொறுத்த வரைக்கும் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர்ல, அவர் டாக்ஸ் எல்லாம் வளர்த்துட்டு இருக்காரு. அந்த டாக்ஸை ப்ராப்பரா வாக்கிங் கூட்டு வர வேலை யாராவது பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. அதுக்காக 4000 ரூபாய் வரைக்கும் தரதுக்கு இவர் முடிவு பண்ணி வச்சிருக்காரு. இந்த பையன் கிட்ட இதை பத்தி சொல்றாரு, நீ ஹோட்டல்ல வேலை பார்த்ததெல்லாம் நான் கவனிச்சேன், இந்த வேலை உனக்கு கம்மி டைம் தான், என்ன பொறுத்த வரைக்கும் டாக்ஸை இப்படி பாத்துக்கிட்டா போதும், உனக்கு 4000 ரூபாய் வரைக்கும் தரேன், நீ என்ன சொல்றேன்னு கேட்கும் போது, கம்மி நேரத்திலேயே 4000 ரூபாய்ன்றது பெரிய காசு தானே, தினமும் கொஞ்ச நேரம் மட்டும் தான் நம்ம டாக்ஸை கூட்டு போக போறோம், இது பண்றதுக்கு நமக்கு 4000 ரூபாய் கிடைக்குது, பண்ணலான்ற மாதிரி இவனுமே பண்ண ஆரம்பிக்கிறான். சோ அவரோட வீட்டுக்கு தான் டாக்ஸ் அவன் கூட்டு போற மாதிரி இருக்கும்ல, வீட்டுக்கு வரான், டாக்ஸை கூட்டு போய் வாக்கிங் மாதிரிலாம் கூட்டு போயிட்டு திரும்பி கூட்டு விட்டுட்டு இருக்கான். இந்த கரண் சிங்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு வயசு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணோட பேரு சந்தியா அப்படின்றது. அவங்கள பொறுத்த வரைக்கும் படிப்பு பெருசா வராது, பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்கல்ல, அப்பாவோட பிசினஸ் நம்ம பாத்துக்கலான்ற மாதிரி ஒரு ஐடியால எல்லாம் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. இந்த பையன் அடிக்கடி டாக்ஸை கூட்டு போறதுக்காக எல்லாம் வந்துட்டு இருக்கான் பாத்தீங்களா, இவனையும் லைட்டா கவனிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி போகும்போது வரும்போது இவன் அந்த சின்ன வீட்டுல உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறதையும் கவனிப்பாங்க. இவன் என்ன எப்ப பாரு படிச்சுக்கிட்டே இருக்கான்னு போது, இவன் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதுல ஒரு ஸ்டெப்பை கிளியர் பண்ணது உங்களுக்கு தெரிய வருது. அந்த ஸ்டெப்பே கஷ்டமான ஸ்டெப், இவன் இப்படி சாதாரணமா படிச்சே கிளியர் பண்றானா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அந்த பையன் ஒரு லைப்ரரிக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல தான் தங்கியிருப்பான். அந்த லைப்ரரியில எப்பனாலும் போய் படிக்கலாம் பாத்தீங்களா, இவனுமே தேவையான புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருவான். அந்த இடத்துல உட்காந்துதான் மேக்சிமம் படிப்பான். இந்த சந்தியான்ற பொண்ணு எப்பயாவது அந்த லைப்ரரி பக்கம் வருவாங்க. எப்ப வந்தாலுமே சரி, இவன் எதையாவது உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கான். என்ன இந்த அளவுக்கு இவன் படிச்சுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. லைட்டா மட்டும் இவன் கிட்ட பேசுறாங்க. அதாவது நீ எப்ப பாரு படிச்சுக்கிட்டே இருக்கியன்னும் போது இவனுமே அதுல ஃபர்ஸ்ட் இதை நான் கிளியர்
பண்ணிட்டேன், அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்காக ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கன்னும் போது பரவாயில்லையா, அதுவே கஷ்டமாச்சு அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட வந்து ஜாலியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீ வந்து இந்த இடத்துல வந்து நாயெல்லாம் கூட்டு போவல, அந்த வீட்டுல தான் நான் இருக்கன்னும் போது தெரியும், நான் உங்களை பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இவங்களுக்கு லைட்டா அவனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆளு பார்க்க ஸ்மார்ட்டா இருக்கான், எப்ப பாரு படிச்சுக்கிட்டே இருக்கிறது, சின்சியரா இருக்கிறதுலாம் சந்தியாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சந்தியா வந்து சாதாரணமா அப்பப்ப இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் அவங்க கிட்ட பேசி பழகிட்டு இருக்காங்க. அவனை பொறுத்த வரைக்கும் அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கதா சொன்னா பாத்தீங்களா, அடுத்த எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பான், ரிசல்ட் வந்துருது. அந்த ரிசல்ட்ல இவன் ஃபெயில்ன்ற மாதிரி வந்திருக்கும். இவனால அந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா வந்து நமக்கு தோல்விக்கெல்லாம் இடமே கிடையாது, வெற்றி மட்டும் தான் நமக்கு கிடைக்கணும். இப்ப தோல்வி கிடைச்சிருச்சுன்னா நம்ம அங்கேயே தேங்கி நிக்கிற மாதிரி ஆயிடுமே அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த கொஞ்ச நாள் படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணாம வேலை தேடுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே வந்து சந்தியா கவனிக்கிறாங்க. ஆக்சுவலா சந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து இவன் வந்து இதுக்கப்புறம் படிக்க வேணாம்னு நினைக்கிறான் போல, அதாவது பினான்சியலா கஷ்டம் இருக்கிறதுனால அந்த முடிவுக்கு வந்துட்டான் போலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சோ சந்தியா வந்து நேரடியா அவங்க கிட்ட பேசாம ரகசியமா வந்து பேசுறாங்க. அதாவது இவனுக்கு தேவையான காசை ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அதே மாதிரி லெட்டர்ல வந்து நீ விடாத, தொடர்ச்சியா வந்து முயற்சி செய் அப்படின்ற மாதிரிலாம் வச்சிருக்காங்க. யார் வச்சாங்கன்றது அந்த பையனுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த பையனுக்கு வந்து அர்ஜுனுக்கு வந்து யார் வச்சாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சந்தியா கிட்ட பேசுற மாதிரியே மத்தவங்க கிட்டயும் இங்க சகஜமா பேசுவான்ல. சோ இவங்க தான் வச்சிருப்பாங்கன்னு ஒரு முடிவுக்கு அவனால வர முடியல. நம்பிக்கை விட்டுறாத, எப்பவுமே வந்து நீ ஏற்கனவே ட்ரை பண்ற மாதிரி ட்ரை பண்ண, நிச்சயமா உனக்கு வந்து அந்த விஷயம் அமையும்ன்ற மாதிரி எழுதி இருக்குல்ல. இவனுக்குமே நம்பிக்கை வருது, காசு வேற இருக்குல்ல, அந்த காசை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி இவனுமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவனுக்கு எப்பெல்லாம் காசு தேவைப்படுதோ அதெல்லாம் சந்தியாக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும்ல. சந்தியா காசெல்லாம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. சோ இப்ப இவன் வந்து அடுத்த ஸ்டெப்பையும் கிளியர் பண்ணிடுறான். இப்பதான் இவனுக்கு சந்தோஷம் வர ஆரம்பிக்குது. இதே ஸ்டேஜ்ல நமக்கு காசு வைக்கிறது யாருன்றதை தெரிஞ்சுக்கணும், நமக்கு யாரு அப்படி உதவி செஞ்சுட்டு இருக்காங்க அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இவன் யோசிக்கிறான். எப்பவுமே காசு வைக்கிறதுக்காக சந்தியா வருவாங்கல்ல, அப்படி வர டைம் இவன் சட்டுன்னு வந்து இவங்க தான் காசு வைக்கிறாங்கன்றதை கண்டுபிடிச்சிடறான். ஓஹோ, நீங்க தான் எனக்கு ரகசியமா உதவி பண்ணிட்டு இருக்கீங்களா ஏன்னு கேட்கும் போது, இல்ல நீ அந்த எக்ஸாம்ல வந்து ஃபெயில் ஆனோன்னு ரொம்ப உடஞ்சு போயிட்டல, உனக்கு வந்து நான் மாறலா சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக இந்த விஷயத்த பண்ணேன். ஏன்னா எனக்கெல்லாம் சுட்டு போட்டாலும் படிப்பு வராது, ஆனா நீ வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறல்ல, ஏதாவது சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக என்னோட பேக்கெட் மணி எல்லாம் சேர்த்து வச்சுதான் உனக்கு தந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவங்களுக்குள்ள ஒரு நட்பு மலர ஆரம்பிக்குது. இப்ப வந்து லைப்ரரிக்கு அவங்க அடிக்கடி வராங்க. இவருமே படிக்கிறதுக்காக வராருல, நல்லா வந்து படிக்கிறாரு, அவங்க கிட்ட வந்து பேசவும் செய்யறாரு. போக போக வந்து அர்ஜுனுக்குமே இவங்களை ரொம்ப பிடிக்குது. இவங்களுக்கு அர்ஜுனை ரொம்ப பிடிச்சிருக்கும், இப்ப அர்ஜுனுக்குமே ரொம்ப பிடிக்குது. இவங்க அடிக்கடி பேசிட்டு இருக்கிறது அந்த கரண் சிங்காக்கு தெரிய வருது. அவர் பயங்கரமா கடுப்பாயிடுறாரு. அதாவது அவருக்கு தெளிவா தெரிஞ்சிருது இவங்க 2 பேர் லவ் பண்றாங்க, இவங்க 2 பேர் ஓடி போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு, நம்ம வந்து அது வரைக்கும் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி கரண் சிங்கா யோசிக்கிறாரு. அவன் ஒரு சாதாரண ஆளு, அவன் கூட நீ எப்படி பேசி பழகுவ அப்படின்ற மாதிரி சந்தியாவை பிடிச்சி பயங்கரமா கத்துறாரு. சந்தியாவுமே இவங்களோட காதலை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவனை எனக்கு பிடிச்சிருக்கு, இன்னும் அவன் கிட்ட நான் அதை முழுசா சொல்லல, ஆனா அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு போது அப்பா அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றாரு. இவங்க அப்பப்ப அவனை சந்திக்கிறதுக்கு வெளியே போலான்னு நினைக்கிறாங்கல்ல, இதுக்கப்புறம் நீ வெளியெல்லாம் போக கூடாது அப்படின்ற மாதிரி அப்பா லாக்கே பண்ணி வச்சிடுறாரு. எல்லாமே வந்து அந்த பையன் அர்ஜுனுக்குமே தெரியுது. அதாவது அவங்க நம்மள நேசிக்கிறாங்க, நமக்குமே அவங்களை பிடிச்சிருக்கு, ஆனா அப்பாவுக்கு தெரிஞ்சு அப்பா பெரிய பிரச்சனை பண்ணிருக்காருன்றது தெரிஞ்சிருது. ஏன்னா அப்பாவை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் நீ இங்க வேலை எல்லாம் பார்க்க வர தேவையில்ல, அதே மாதிரி எதிர இருந்து சீக்கிரமா நீ காலி பண்ணு, இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் மிரட்டல் தொனில பேசுறாரு. அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்க இருக்க வேணாம், தேவையில்லாம அந்த அப்பாவை வந்து நம்ம ட்ரிகர் பண்ண வேணாம், நம்ம வேற எங்கேயாவது போயிடலான்ற மாதிரி வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாரு. ஆனா சந்தியா சொன்னதை மட்டும் இவரோட மனசுல ஆழமா பதிய வச்சிடுறாரு. என்ன ஆனாலும் சரி நீ இதை மட்டும் விட்டுறாத, தொடர்ச்சியா ட்ரை பண்ணிக்கிட்டே இரு, உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இவருமே மேற்கொண்டு வந்து அந்த எக்ஸாமுக்கான எல்லா ப்ரிப்பரேஷன் ஒர்க்கையும் பண்ணிட்டு இருக்காரு. சரியா 1.5 வருஷத்துல வந்து இவர் அந்த எக்ஸாமை கிராக் பண்ணிடுறாரு. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல போய் இவர் உட்காந்துடுறாரு. எல்லாமே வந்து இவருக்கு தெரியுது. யாரு இந்த அந்த ஹெல்ப் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த தொழிலதிபருக்கு இந்த விஷயம்லாம் தெரியுது, இவன் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போயிட்டான்றது தெரியுது. அவரை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் மேன் சொன்ன பாத்தீங்களா, அவரோட பிசினஸ் ரீதியா ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும், அவரோட பார்ட்னருக்கும் இவருக்கும் ப்ராப்ளம்லாம் வந்திருக்கும். அந்த கரண் சிங்கான்ற தொழிலதிபரோட அந்த பிசினஸ் ஃபைல் இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஸ்டேஜ்ல வந்து இந்த கலெக்டர் ஆபீஸ்க்கு வரும். இந்த கலெக்டர் தான் அதுல முடிவெடுக்கிற நிலைமை வரும். இவரை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த கரண் சிங்காவை பழி வாங்கலாம் வேணாம்னு நினைக்கிறாரு. ஏன்னா கரண் சிங்கா வந்து லவ் விஷயம் தெரிஞ்சோன்னே நீ இதுக்கப்புறம் வேலைக்கெல்லாம் வர தேவையில்லை அப்படின்ற மாதிரி பயங்கரமா மிரட்டுற மாதிரிலாம் பேசியிருப்பாரு, திட்டுற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. அது எல்லாத்தையும் இவர் ஒதுக்கி வச்சிடுறாரு. இதுல வந்து யார் பக்கம் நியாயம் இருக்கோ அந்த விஷயத்த தான் நம்ம பண்ணணும்னு நினைக்கும் போது பார்ட்னர் சைட்ல தான் தப்பு இருக்கும். சோ அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் இவர் கிளியர் பண்ணி தராரு. இதெல்லாம் தெரிஞ்ச அந்த கரண் சிங்கா இருக்காருல, நேர்ல வந்து சந்திச்சு இவருக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு போறாரு. இதை தாண்டி வந்து இவர் வந்து இப்ப டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா வந்திருக்காரு பாத்தீங்களா, இவரை பாராட்டுறதுக்காக ஒரு ஏற்பாடுலாம் பண்ணிருக்காங்க.
அந்த இடத்துக்கு வந்து இந்த கரண் சின்ஹாவும் வர மாதிரி பிளான் இருக்கும். கரண் சின்ஹா தனியா வரமாட்டாரு, அவரோட பொண்ணு சந்தியாவையும் கூட்டு வராரு. ஏன்னா வந்து பொண்ணு விஷயத்துல வந்து இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இலகுவா போலாம், ஏன்னா அவர் நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டார்ல அப்படின்ற மாதிரிலாம் கரண் சின்ஹாக்கு ஒரு எண்ணம் வருது. இப்ப அந்த இடத்துக்கு சந்தியாவும் வந்திருக்காங்க. இவரை கூப்பிட்டு பேச சொல்றாங்கல்ல, ஏன்னா வந்து இவருக்கான பாராட்டு விழா தான், அதனால அர்ஜுனை கூப்பிட்டு பேச சொல்றாங்கல்ல. அர்ஜுனுமே பேச ஆரம்பிக்கிறாரு. நான் இந்த லெவலுக்கு வந்ததுக்கு வந்து உறுதுணையா இருந்ததுன்னா ஒரு பொண்ணு தான், அந்த பொண்ணு தான் பயங்கரமா சப்போர்ட் பண்ணா, என்னை விட ஓவரா என்ன நம்புனா, எனக்காக வந்து பினான்சியலா நிறைய ஹெல்ப்லாம் பண்ணா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சொல்றாரு. முதல்ல பேரை சொல்ல மாட்டாரு, அவங்க பண்ண ஹெல்ப்பை பத்திலாம் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாமே கரண் சின்ஹாக்கு புரியுது, சந்தியாவுக்கும் புரியுது. சந்தியா இந்த இடத்துல எமோஷனலா வந்து லைட்டா கண்ணீர்லாம் சிந்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இதுக்கெல்லாம் காரணம் சந்தியா தான் அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்றாரு, எல்லாரும் முன்னாடியும் சொல்றாரு. சந்தியாவும் இப்ப மேடைக்கு வராங்க, ரெண்டு பேருமே வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இப்போ வந்து சின்ஹாக்கு வந்து இவர் வந்து நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டார்ல, ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி கஷ்டப்படுற பையனுக்கு எப்படி பொண்ணு தரதுன்னு யோசிச்சாரு. இப்ப நல்ல பொசிஷனுக்கு வந்ததுனால கரண் சின்ஹாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே நல்லபடியா கல்யாணம் முடிச்சு ஹாப்பியா ஒரு லைஃபை வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். திரும்பி வேற ஒரு காணொலி மூலியமா உங்களை வந்து பாக்குறேன். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.